அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்கு 30% வரியை விதித்திருக்கின்றார். இது இலங்கை மீது விழுந்த பேரிடி என சொல்லப்படுகிறது. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பெயரை தவறாக எழுதிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறகு சில மணி நேரம் கழித்து அதனை திருத்தி இருக்கின்றார். என்ன தவறு விட்டார், என்ன திருத்தினார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகும். இது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக அந்த ஒப்பந்தங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பது சம்பந்தமாக பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகளும் கேலி சித்திரங்களும் இருக்கின்றன. அத்துடன் கேலி சித்திரங்களை மிஞ்சும் அளவுக்கு ஒரு வேடிக்கையான விடயம் ஒன்றை நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார். அதையும் பார்க்க போகின்றோம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கைக்கு பேரிடியாக வந்து விழுந்திருக்கிறது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட 30% வரியாகும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உலக நாடுகள் அனைத்துக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிக்கும் போது இலங்கைக்கு ஆரம்பத்தில் 44% வரியை விதித்திருந்தவர். 44% வரியை விதிச்சு போட்டு சொல்லியிருந்தவர் என்னென்று சொன்னால், நீங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், நெகோசியேட் பண்ணலாம் என்று சொல்லி. ஆனா இவ்வளவு நாட்களாக இலங்கை சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அமெரிக்காவோட சரியான ஒரு டீலுக்கு போகல என்று சொல்லப்படுகிறது. அதனால் இப்பொழுது 30% வரியை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு கணிசமான பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. இனி 30% வரியோடு தான் அந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யணும் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் பெரிய அளவில் இலங்கை பொருட்களை விரும்பி வாங்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் 30% வரியை கட்டி அதுக்கப்புறம் அந்த பொருளை அமெரிக்காவில் விற்கும் போது அது அவர்களுக்கு பெரிய அளவில் லாபமாக இருக்காது. அதனால இலங்கைக்கு பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படும், ஏற்றுமதி துறை கடுமையாக பாதிக்கும். எனவே எதிர்க்கட்சிகள் இப்பொழுது குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சரியான முறையில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தல என்று சொல்லி. அது ஒரு வகையில் உண்மை என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால், இலங்கையிலிருந்து தூதுக்குழு எல்லாம் சென்றது. அந்த தூதுக்குழு இருந்தாக்களே ஒரு பெரிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் போன மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இவர்கள் போய் சந்திச்சாக்களும் பெரிய அளவு முக்கியமான ஆட்கள் இல்லை. எனவே அந்த பேச்சுவார்த்தை ஏதோ சும்மா நடத்தணும் நடத்தினதை தவிர ஒரு ப்ராப்பரான பேச்சுவார்த்தை நடத்தல என்றதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்பொழுது அமெரிக்காவால் 30% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பெயரை தவறாக எழுதிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்னென்று சொன்னால், நேற்று இந்த 30% வரி விதிக்கக்குள்ள வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக, அந்த கடிதம் உத்தியோகபூர்வமாக இலங்கை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அந்த உத்தியோகபூர்வமான கடிதத்தில் முதல்ல வந்த கடிதத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய பெயர் அனுர என்றதுக்கு பதிலாக அருண என்று போட்டுட்டார். அருணகுமார் என்று சொல்லி, அருண என்ற சூரியன், எனவே அருணகுமார் என்று சொல்லி போட்டுட்டார். பிறகு ஒரு 4 மணித்தியாலம் கழிச்சு இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்கிற இந்த நேரத்தில் அதாவது பிரித்தானிய நேரம் சரியா இரவு 11:30 திருப்பி ஒரு அறிக்கை ஒன்று வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அந்த கடிதத்தை திருத்தி போட்டு தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷியலில் மீளவும் வெளியிட்டவர். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதில் திருப்பி அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லி சரியாக அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யாரோ சுட்டி காட்டியிருப்பின போல இருக்குது, பெயரில் பிழை இருக்குன்னு சொல்லி. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இலங்கை ஜனாதிபதியினுடைய பெயரை பிறகு திருத்தி சரியான முறையில் வெளியிட்டிருந்தார். எனவே பெயர் மட்டும்தான் திருத்தப்பட்டதை தவிர அந்த 30% வரியில எந்த விதமான மாற்றமும் இல்லை. செம்மணி புதைகுழியின் அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் நேற்றைய நாளாகும். நேற்றைய நாளின் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மொத்தமாக 63 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. அதில் 54 மனித எலும்புக்கூடுகள் முழுமையானவை, ஏனையவை பகுதி பகுதியாக மீட்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்தியோட இந்த 2ஆம் கட்ட பணிகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நண்பகல் வரை அகழ்வு பணிகளை மேற்கொண்டு விட்டு பின்னர் தற்காலிகமான முறையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 63 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழி சம்பந்தமான வழக்கை குற்றப்புலனாய்வு பிரிவினர்
தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்ற விசாரணை இந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நீதிமன்ற வழக்கின் போது போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் தங்களுடைய ஆய்வுகளின் முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல்வேறு விதமான விசாரணைகளை பல்வேறு தரப்பினரிடம் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னென்ன விசாரணைகளை மேற்கொண்டார்கள், அதில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டன என்பது சம்பந்தமாக சகல விவரங்களையும் இந்த மாதம் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என சொல்லப்படுகிறது. நேற்றைய நாளில் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அழைக்கப்பட்டிருந்த விமல் வீரவன்சவிடம் 90 நிமிடங்கள் 1.5 மணி நேரமாக விசாரணைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே 1.5 மணி நேர விசாரணைகளை முடித்துக்கொண்டு அவர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியிருந்தார். எதற்காக இந்த விசாரணை என்று சொன்னால், அந்த 323 கொள்கலன்கள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அந்த அறிக்கை சம்பந்தமாகத்தான் நேற்றைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. முற்றிலும் புத்தம் புதிய யாழ்ப்பாணம் ஒன்றை மிக விரைவில் காண்பீர்கள் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதியை முற்றிலுமாக புனரமைப்பதற்கான பணிகள் தற்பொழுது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், எனவே இன்னும் ஓரிரு வருடங்களில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு யாழ்ப்பாணத்தை உங்களால் காண முடியும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதை கேட்கக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மற்ற பக்கம் நெஞ்சு பக்கம் அடிக்குது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை மாற்றப்புறம் சொல்லி இருக்கிறதையும் தலைகளா மாத்துறீங்களோ இன்னும் தெரியல. ஏன்னு சொன்னா ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு சில மாற்றங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களை பார்க்கிறோம். இந்த போதைப் பொருள் பாவனையா இருக்கலாம் அல்லது வேறு விஷயங்களா இருக்கலாம். எனவே இப்படியான ஒரு பின்னணியில யாழ்ப்பாணத்தை முற்றுமுழுதாக மாற்றப்புறம் என்று சொல்லி அமைச்சர் சொன்னது எந்த அர்த்தத்தில் என்று சொல்லி தெரியல. எனவே யாழ்ப்பாணத்தில் என்னத்தையாவது மாற்றுங்கோ, என்னத்தையாவது கட்டி எழுப்புங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. அதுகளில் கை வச்சுறாங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் யாழ்ப்பாணத்தின் அடையாளம். எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எதை மையமாக வச்சு கொண்டு இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியல. இந்த கருத்தை எங்க சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்ப இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவருக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இடையில ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த சந்திப்பில் பிரித்தானிய தூதுவர் நிறைய விஷயங்களை கேட்டு அறிஞ்சிருக்கிறார். என்ன நடக்குது, வடபகுதியில் என்ன மாதிரி அவுர்த்தி எல்லாம் செய்றீங்களா, என்ன செய்றீங்க, எது செய்றீங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி என்னென்ன அபிவிருத்தி பணிகள் எல்லாம் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. அப்பதான் இந்த கதையை சொல்லியிருக்கார். இன்னும் ஓரிரு வருடங்களிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு யாழ்ப்பாணத்தை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி. அதோட இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் வடபகுதியில் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது சம்பந்தமாக தன்னுடைய ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவர் கிட்ட யாழ்ப்பாணம் போய் வந்தவர், யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் வந்தவர். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாகிய அந்த ஒடியல் கூளை அவர் பருகி போட்டு அது அவரை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு போல. அது மிகவும் நல்லா இருந்து என்று சொல்லி பாராட்டியிருந்தவர். எனவே வடபகுதியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் பிரித்தானிய தூதுவர் கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஏன் பகிரங்கப்படுத்தப்படவில்லை, ஏன் அதில் உள்ள விஷயங்கள் பொதுமக்களுக்கு சொல்லப்படவில்லை என்று சொல்லி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இது சம்பந்தமான கேள்விகள் ஊடகங்களையும் கேட்கப்பட்டது, எல்லா இடம் பொதுவாகவே கேட்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் போடப்பட்டது ஏப்ரல் மாதம். இப்போ ஜூலை மாதம் போய்கொண்டிருக்குது. ஏன் அப்போ இவ்வளோ காலமாகியும் அதை பற்றி வாயை துறக்கல, அதை பற்றி ஒற்று வசனம் கூட வெளியில் சொல்லல. அதில் என்னதான் இருக்கு, 7 ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 7 ஒப்பந்தங்களில் பொதுவாக பாதுகாப்பு, எனர்ஜி, மின்சாரம், தொழில்நுட்பம் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டதை தவிர, அந்த ஒப்பந்தங்களுடைய தலைப்பு சொல்லப்பட்டதை தவிர அந்த ஒப்பந்தங்களுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லப்படவே இல்லை. அப்போ ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில தனிநபர்களும் தகவல் அறியும் சட்டம் இருக்குதானே, அதுக்கெல்லாம் கடிதம் எல்லாம் எழுதி கேட்டவே அதுக்கே உருப்படியான பதில் ஒன்றும் சொல்லல. அப்போ நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு அதுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கணுமாம். எனவே நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு போய்கொண்டிருக்குது. அந்த வழக்கு முடியும் வரைக்கும் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்காக தேவையில்லாம் பயப்படுறீங்க என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்னென்று சொன்னா இந்த சம்பவம் சம்பந்தமான முழுமையான தகவல் வெளிவரையில. ஏனென்று சொன்னா இந்த நடவடிக்கை ஒரு பொறி போல நடக்குது. அதாவது போலீஸை பிடிக்கிறதுக்கான ஒரு பொறி, ஒரு புலனாய்வு நடவடிக்கை போல நடக்க அந்த சம்பவத்தை பார்க்கக்குள்ள என்னென்று சொல்றேன். அதாவது 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கணும் காசு வாங்குறதுக்கு. அதாவது ஒரு இடத்துல ஒரு டீல் ஒன்று கதைச்சு 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதாக பேச்சாம். அதாவது ஒரு போதைப் பொருள் கடத்துற ஒரு குழு போலீஸ்கிட்ட பிடிபட்டிருக்கு போல நடக்குது. அப்ப அந்த போதைப் பொருள் குழு போலீஸோட டீல் போட்டிருக்கணும். என்னென்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தாரம், அதை வச்சுக்கொண்டு எங்களை பேசாம விட்டுருங்கோ, கண்ணுங்கானா விட்டுருங்கோன்னு சொல்லி அப்ப போலீஸ்காரர் ஓமென்று சொல்லிக்கணும். ஓமென்று சொல்லி போட்டு உடனடியாக 20,000 கொடுத்திருக்கணும். அப்ப 20,000 வாங்கி கொண்டு போயிட்டு பிறகு மிச்சம் 1,80,000 வாங்குறதுக்கு இன்னிடத்துக்கு வாங்கோன்னு சொல்லிக்கணும் போல நடக்குது. அப்ப சரியணி போட்டு மிச்சம் 1,80,000 வாங்குறதுக்கு 2 போலீஸ் உத்தியோகத்தர் போயிருக்கணும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு. அங்க போய் பார்த்தா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் ரவுண்ட் அப் பண்ணி அங்க நின்றிருக்கணும். எனவே இதோட சம்பந்தப்பட்டது இதுல பொறி வச்சது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோ தெரியல. ஏன்னு சொன்னா இலங்கையில இப்ப சுறுசுறுப்பாக 24 மணி நேரம் இயங்குற ஒரே ஒரு அமைப்புன்னு சொன்னா அது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். எனவே அவர்கள் வச்ச பொறிக்குள்ள தான் போலீஸ் போய் மாட்டிச்சதோ இன்னும் தெரியல. அப்ப நிலைமை பிழைச்சு போச்சுன்ற உடனே அதுல ஒரு போலீஸ் அதிகாரி தப்பி ஓடிட்டார். எங்கேயோ ஒருத்தர் மாட்டுப்பட்டு போனார். அவர் இப்ப கைது செய்யப்பட்டு அவர் இப்ப நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். இப்பதான் கண்டியில வச்சு ஒரு படை சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் தங்க சங்கிலியை அறுத்து போட்டார் என்று சொல்லி இப்ப போலீசார் இப்படி மாட்டியிருக்கிறார்கள். எனவே நாட்டில் இருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், அதாவது இந்த வேலியே பைரமேர் என்று சொல்லுவினம், அப்படியான வேலைகளில் இவர்களே ஈடுபட்டால் பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம். கேலி சித்திரங்களை பார்க்க முதல் நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிற ஒரு கருத்து கேலி சித்திரங்களை விடவும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னு சொன்னா செய்திகளில் கேலி சித்திரங்கள் சேர்க்கிறது கேட்கிறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கணும், கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கணும்ன்றக்காக தான் கேலி சித்திரங்கள் சேர்க்கிறது. ஆனா நாமல் ராஜபக்ஷ சொல்ற கதையையும் உதய கம்மன் பில, விமல் வீரவன்ச இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கணும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஏதாவது வாயில வரதை கதைச்சு மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கண்டே இருக்கணும். எனவே நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்சவை ஏண்டா நாட்டை விட்டு விரட்டினம், ஏண்டா அவரை பதவியிலிருந்து விலக்கினம் சொல்லி இப்ப நிறைய பேர் கவலைப்படினமாம். ஆரண்டு தெரியல. நினைக்கிறேன் கோத்தாபய ராஜபக்சவால நன்மை அடைந்தவர்கள் போல நடக்குது. அவர் இருக்கும்போது லஞ்ச ஊழல் செய்து இந்த மாதிரி முறைகேடுகள் செய்தாக்களுக்கு கவலையா இருக்கும் தானே. எனவே அவர்களை தான் சொல்றாரு போல நடக்குது. அது ஒரு கொஞ்சம் பேரா தான் இருக்கும். எனவே நிறைய பேர் இப்ப கவலைப்படினமாம் கோத்தாபய ராஜபக்சவை விரட்டினதுக்காக. எனவே கோத்தாபய விட்ட பணிகளை நாங்கள் தொடருவோம், நாங்கள் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே உருவாக்குவோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார். இப்ப சொல்லுங்க, கேலி சித்திரங்கள் தேவையா? இருந்தாலும் கேலி சித்திரங்களை பார்ப்போம். இதுல முதலாவது கேலி சித்திரம் ஒருத்தர் கம்ப்யூட்டருக்கு முன்னால வேலை செய்கிறார். இப்பதானே 18% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறார்கள், இணைய வேலைகள் செய்கிறார்களுக்கு. எனவே அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருந்து ஒரு கை அந்த 2 கை வருது வெளியில. அதுல ஒரு கையில குறடு இருக்குது. அந்த குரட்டால இவற்றை பல்லு புடுங்கப்படுது. அந்த குரட்டுக்கு பக்கத்துல எழுதப்பட்டிருக்கிறது VAT வெட் என்று சொல்லி. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருந்து 2 கை வெளியில வருதல்ல, அந்த கை சிவப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது. எனவே சிவப்பு கலர் ஷர்ட் ஆட்டு ஷர்ட்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே இது முதலாவது கேலி சித்திரம். 2வது கேலி சித்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மல்யுத்த போட்டி உண்டு. அந்த மல்யுத்த போட்டியில 2 பேர் மோதினா 2 பேரும் சமமான பலத்தோட இருக்கணும் தானே. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தரை பார்த்தா பிட்டிய பயங்கரமா இருக்கார். அவற்றை முதுகுல எழுதப்பட்டிருக்கிறது இலங்கைக்குரிய பொருளாதார பிரச்சனைகள் என்று சொல்லி. எனவே இலங்கைக்குரிய பொருளாதார பிரச்சனைகள் பிட்டிய மல்லன் மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிறார். அங்கால பார்த்தா அவரோட போட்டி போட போறது ஒரு நோஞ்சான் ஒரு ஆளை கொண்டு இறக்கி விட்டுக்கார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. எனவே இவர் ஒரு குத்து விட்டு அவர் கீழே விழுந்துருவார் போல இருக்குது. அந்த நோஞ்சான் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இருக்காரு தானே, அவற்றை ஒரு கையில் எழுதப்பட்டிருக்கிறது அஸ்வெஸ்ம ப்ரோக்ராம் என்று சொல்லி. அஸ்வெஸ்ம கொடுப்பின தானே. அது அடுத்த வெளியே கிடக்குது பிரஜாசக்தி ப்ரோக்ராம் என்று சொல்லி. இப்ப ஜனாதிபதி ஆரம்பிச்சு வச்சார் பிரஜாசக்தி என்று சொல்லி, அதென்று சொல்லி. எனவே இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு இந்த பெரிய பொருளாதார கஷ்டத்தையும் இந்த பெரிய பொருளாதார பிரச்சனையும் எதிர்கொள்ளவே முடியாது. எனவே இலங்கை எதிர்கொள்கிற பொருளாதார பிரச்சனைக்கு அரசாங்கம் கொடுக்கிற தீர்வுன்றது ஒரு மிகவும் சொற்பமானது. இந்த மாதிரி ஒரு நோஞ்சான் தீர்வு தான் அவர் கொடுத்துக்கார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லுது. எனவே இந்த 2 கேலி சித்திரங்கள் மற்றும் நாமல் ராஜபக்சவினுடைய அந்த கருத்து மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.